வணக்கம் நண்பர்களே. தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு. ஈயத்தை பார்த்து இழிச்சுதான் பித்தளை அப்படின்ட்டு. எதுக்கு இதை சொல்றேன்னா, அதுக்குதான் சொல்றேன். இன்னைக்கு இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற அந்த வெற்றி கட்சியோட தேர்தல் அறிக்கை அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வெளியிட்டு இருக்காரு அந்த கட்சியோட தலைவர் விஜய் அப்படிங்கிற தற்குறி. ஏன் தற்குறி தற்குறின்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செயலிலும் தன்னை ஒரு தற்குறின்னு அவர் நிரூபிச்சுக்கிட்டே இருக்காரு. அதனால இதை சொல்றதை தவிர ஒரு வழியே இல்லை. இன்னைக்கு வெளியிட்ட அந்த தேர்தல் அறிக்கை இருக்க, இந்த தேர்தல் அறிக்கையை தூக்கி அப்படியே ஒரு குப்பை மேல வைங்க. இந்த அறிக்கையை வெளியிட்டு இந்த குப்பையை வெளியிட்டுட்டு இந்த குப்பை மேட்டுல உட்கார்ந்து இருக்கிற ஒரு குப்பை யாரு? இந்த விஜய். இந்த விஜய் பேசின பேச்சுக்கள் இருக்க கேட்கிற அத்தனை பேருக்குமே காரி துப்பலாம் போல இருக்கும். ஏன்னா ஒரு காப்பி கேட், இவனோட பேர் சினிமாவில இவனுக்கு பேர் காப்பி கேட் தான். அரசியலும் இவன் முழு காப்பி கேட். ஒரு காப்பி கேட் அந்த இரண்டு கட்சிகளை சேர்ந்த, அதாவது திமுக அதிமுக, இவங்க ரெண்டு பேரையும் அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, அவங்க ஒருத்தர் பத்து ஒருத்தர் காப்பிடிச்சு ஒரு தேர்தல் அறிக்கை அவங்க வெளியிட்டு இருக்காங்களா. இவன் தான் அப்படி ஒரிஜினலா தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்றான். இப்போ இவனுடைய தேர்தல் அறிக்கை வரும். இவன் சொல்லி இருக்கிற ஏதாவது ஒரிஜினலா இவன் சிந்திச்சுதா? பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை அப்படின்ற அந்த கான்செப்ட முதல்ல அறிமுகப்படுத்தினது யாரு? திமுக தான். திமுக தான் மகளிருக்கு உரிமை தொகையா 1000 ரூபாய் தருவோம், அதை கலைஞர் பேர்ல தருவோம். கலைஞர் தான் பெண்களுக்கு முதல்ல சொத்துரிமை வழங்கினாரு, பெண்களுக்கான உரிமைகளுக்கு குரல் கொடுத்தவர். அதனால அவர் பெயரில் இந்த தொகையை வழங்குறோம் அப்படின்னு அறிவிச்சாங்க. அறிவிச்சதை மட்டுமல்ல, செயல்படுத்தினாங்க. அவங்க அதுல பயணியர், அவங்க அதுல முன்னோடி. அவங்க 1000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொன்ன உடனே தான் எடப்பாடி பழனிசாமி 1500 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2021 தேர்தலில் சொன்னாரு. சோ திமுகவை பார்த்து காப்பி அடிச்சது எடப்பாடி பழனிசாமி. பல திமுக அறிக்கையில என்னென்ன இருக்கோ அந்த திட்டங்களுக்கு பேர் மாத்தி அல்லது தொகையை மாத்தி எடப்பாடி பழனிசாமி அதிமுக தேர்தல் வாக்குறுதியா கொடுத்தார். ஆக திமுக தான் ஒரிஜினல். அது கொள்கையாகட்டும் அல்லது இந்த மாதிரி தேர்தல் அறிக்கை வாக்குறுதிகளாகட்டும், இது எல்லாத்திலுமே முன்னோடி யாருன்னா திமுக தான். நம்ம இந்த கட்சி அந்த கட்சி யாருக்கு சாதகம் இதெல்லாம் விட்டுருங்க. நியாயமா யோசிச்சு பாருங்க. பல விஷயங்களை முதல்ல சொன்னது யாரு? திமுக தான். இந்த மாணவர்களுக்கு அந்த நான் முதல்வன் திட்டத்தை கொண்டு வந்தது, தவப்புதல்வன் திட்டத்தை கொண்டு வந்தது, அதே போல பெண்களுக்கு புதுமை பெண் அந்த திட்டத்தை கொண்டு வந்தது. இது எல்லாமே திமுக தான் முதலில் செய்தது. அதை அப்படியே அப்கிரேட் பண்ணுது யாருன்னா அதிமுக. அவங்க ஒன்றும் செஞ்சிடல, அறிக்கையா சொன்னாங்க. தேர்தல் அறிக்கை வாக்குறுதி கொடுக்கும்போது திமுக கொடுத்த வாக்குறுதியை இவங்க அப்கிரேட் பண்ணி சொன்னாங்க. 1000 ரூபாய்னா இவங்க 1500, அவங்க 2000 ரூபாய்னா 2500 அப்படி கொடுத்தாங்க. ஆனா மக்கள் அந்த வாக்குறுதிகளை நம்பல. ஆனா ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதிகளை அவங்க நம்புறாங்க, ஓரளவுக்கு நம்புறாங்க. அவருடைய விளைவுதான் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுத்த வாக்குறுதிகள் பெரும்பாலானதை அவங்க நிறைவேற்றினாங்க. இப்ப திரும்ப அவங்க தேர்தல் அறிக்கை விடுறாங்க. அந்த தேர்தல் அறிக்கையில தங்களுடைய வாக்குறுதி, ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை அவங்க அப்கிரேட் பண்ணிருக்காங்க. அவங்களும் புதுசா சொல்லிடல, தங்கள் வாக்குறுதிகள் தான் ஒரிஜினலா கொடுத்த வாக்குறுதிகளையே அப்கிரேட் பண்றாங்க. 1000 ரூபாய் 2000 ரூபாய் தரேன், அதற்கு முன்னோட்டமா அட்வான்ஸா கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மே மாதம் வரையிலான அந்த பெண்களுக்கு தரக்கூடிய மகளிர் உரிமை தொகையை அட்வான்ஸா கொடுத்துட்டாரு. அப்ப அந்த 2000 கொடுக்கணும்ல, மாசம் மாசம் 2000 கொடுக்குறேன்னு வாக்குறுதி கொடுத்தாருல, இப்பயே நான் ஆரம்பிச்சிட்டேன் பாருங்கன்ட்டு 2000 ரூபாய் கோடை கால சிறப்பு தொகை அப்படின்னு சொல்லி அந்த 2000 கொடுத்து 5000 ரூபாய் அவரு கணக்குல வர வச்சுட்டார். அவர் தேர்தல் வாக்குறுதி மட்டும் கொடுக்கல, வாக்குறுதி கொடுக்கும் போதே அந்த வாக்குறுதியில ஒன்ன நிறைவேற்றிட்டார் மு.க. ஸ்டாலின். அதை பார்த்துதான் எடப்பாடி பழனிசாமி பதறி போயிட்டு நானும் 2000 ரூபாய் தருவேன் ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு சொல்றாரு. பல திட்டங்கள் அப்படித்தான். இப்ப இந்த நாதாரி என்ன பண்ணுது? இதே, அதாவது திமுக என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்திருக்காங்களோ, அதிமுக என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்களோ, கூடுதலா நாம் தமிழர் கட்சி என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்களோ, இது எல்லாத்தையும் அந்த வாக்குறுதிகள் அடங்கிய அந்த புத்தகம் இருக்க அதை வாங்கி இவங்க ஒரு வீணா போன குழு வச்சிருப்பாங்கல்ல, அந்த அனாமதேயங்களெல்லாம் ஒன்னா சேர்ந்த குழு, அதுங்க இது எல்லாத்தையும் பார்த்து படிச்சு எதெல்லாம் நமக்கு சரியா இருக்கும், எதெல்லாம் நம்ம இதுல சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 கட்சியினுடைய தேர்தல் அறிக்கைகளில் இருந்த அம்சங்களை திருடி காப்பி அடிச்சு
இவன் ஒரு புத்தகமா போட்டுட்டு வாயாடுறான் இங்க வந்து. திமுகவும் அதிமுகவும் பாருங்க அவங்க தேர்தல் அறிக்கை ரெண்டும் ஒண்ணு போலவே இருக்கு, அதனால அவங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, நான் முதல்ல இருந்தே இதை சொல்றேன் அப்படிங்கிறான். அடே முன்னம் அவங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். அந்த ரெண்டு பேருமே திராவிட கட்சிகள், ரெண்டு பேருக்குமே கொள்கை ஒண்ணுதான், ரெண்டு பேருக்குமே தலைவர்கள் ஒண்ணுதான், ரெண்டு பேரும் கொடுக்கிற வாக்குறுதிகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கு. அது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். நீ வந்து ஒண்ணும் புடுங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. நீ என்னத்த புதுசா சொன்ன? அதுதான் கேள்வி. இந்த இருவரும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பி அடிச்சிருக்கியா, இல்ல நீ புதுசா கொடுத்திருக்கியா? நீ என்ன புதுசா கொடுத்திருக்க வாக்குறுதி? பெண்களுக்கு விஜய் மகளிர் திட்டமா, அதாவது கலைஞர் உரிமை தொகை, கலைஞர் மகளிர் உரிமை தொகைன்னு அவர் கொடுக்குறாரு கலைஞர் பேர்ல. இந்த வழக்கமே இவன் பேர்ல கொடுப்பானா, வெற்றி மகளிர் திட்டம். வெற்றி விஜய்னு வெற்றி, எல்லாத்துக்கும் வெற்றின்னு பேர் வச்சுக்கிட்டாக்க விஜய் பேர்ல கொடுக்குற மாதிரி அர்த்தமா? விஜய் வெற்றி மகளிர் திட்டம். விளக்கண்ண பயல, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? நீ அவங்கள பார்த்து காப்பி அடிச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் குறை சொல்றேன். அடிச்சது காப்பி, உனக்கு ஒரிஜினலா மண்டையில மசாலா இல்ல. நியாயமா நீ அவங்களுக்கு நன்றி சொல்லணும். உனக்கு முன்னோடி அவங்க. உனக்கு நிறைய விஷயம் உனக்கு எதுவுமே தெரியாது. நீ அவங்கள பார்த்து காப்பி அடிச்சுதான் வந்து ஒன்னொன்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு கொள்கைகள் ஏதாவது ஒரிஜினல் இருக்கா? சூப்பர். கொள்கையில ஏதாவது ஒரிஜினல் உனக்கு ஒரிஜினலா உன்னுடைய கொள்கை என்ன? ஒரிஜினலா உனக்குன்னு யாரு தலைவர்கள் சொல்லு பார்ப்போம். திமுக தலைவர்கள், அதிமுக தலைவர், இவங்க ரெண்டு பேரையும் திருடிக்கிட்ட. அதே போல காங்கிரஸ் தலைவர்கள் கடன் வாங்கிக்கிட்ட. உனக்கு ஏதுடா? உனக்கு ஒரிஜினலா உனக்குன்னு ஏதாவது கொள்கை இருந்தா சொல்லு பாப்போம். எனக்கு இந்த கொள்கை, எனக்கு பெரியார ரொம்ப பிடிக்கும், பெரியாரோட இந்த கொள்கை முழுக்க நான் ஒரு பெரியாரிஸ்ட், அவர் பெரியார அடியொற்றி வந்து நான் என் கட்சி நடத்துறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? எல்லாத்துலயும் கொஞ்சம் 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 எல்லாத்துலயும் ஒவ்வொரு தலைவரை வந்து இழுத்துக்கிட்டு ஜெயலலிதா வரைக்கும் எல்லா தலைவர்களையும் வந்து என்னுடைய தலைவர்கள்னு சொல்ற. எப்படா வந்து அதை வந்து ஏத்துப்பா? எப்படி அது நியாயமாகும்? திமுக அதிமுக ரெண்டு பேருடைய கொள்கைகளையும் என்னுடைய கொள்கைன்னு சொல்ற. அப்ப நீ யாரு? நீ உனக்குன்னு ஒண்ணுமே இல்லாம பிச்சைக்கார மாதிரி வந்து ஒரு பிச்சைக்கார எப்படி பிச்சை எடுப்போம், அது போல வந்து இவர்கள்கிட்ட இருந்து பிச்சை எடுத்துட்டு நீ வந்து இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் குறை சொல்றன்னா உன்னை எதில் அடிக்கிறது? நீ வெளியிட்டு இருக்கிற தேர்தல் இருக்கே, நீ கொடுத்துருந்த வாக்குறுதியா ஒவ்வொன்றும் டுபாக்கு ஒரு வாக்குறுதி. ஒண்ணு கூட வந்து இவனால் வந்து நிறைவேற்ற முடியாது. மு.க. ஸ்டாலின் 1000 ரூபாய் சொல்லிட்டாரு, இப்ப 2000 ரூபாய் கொடுக்குறேன்ட்டாருன்னா அப்ப 2000 ரூபாய் கொடுக்க முடியும், ஏதோ சோர்ஸ் இருக்கு, மு.க. ஸ்டாலின் அதை பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதுனாலதான் எடப்பாடி பழனிசாமி அதை பண்றேன்றாரு. இவன் என்ன பண்றான்? நம்ம வந்தா இவங்க என்ன ரூட்ல போறாங்களோ அந்த ரூட்லயே போய் நம்ம இதை கொடுப்போம் அப்படிங்கிற எண்ணத்துலதான் அவர்களுடைய திட்டங்களை காப்பீடுகிறார். தாலிக்கு தங்கம்னு அவங்க சொன்னாங்க. தாலிக்கு தங்கம்னு சொல்றதை நீ வந்து அண்ணன் சீருன்னு சொல்லிட்டு தாலி 8 கிராம் தங்கம் கொடுப்ப, ஒரு பட்டுப்புடவை கொடுப்பேன்னு சொல்ற. என்ன காஞ்சிபுரத்துல யாராவது பார்ட்னர் இருக்கானா? இத்து போன பட்டுப்புடவை எல்லாம் சேல் ஆகல, எப்படியாவது வந்து அதை யார் தலையாவது கட்டுறா, அதுக்கு ஏதாவது திட்டத்தை அறிவிடன்னு சொல்லிட்டானா? எத்தனை இவன் சொல்லுகிற அத்தனை திட்டங்களுமே ஏற்கனவே இந்த கட்சிகளால் ஒண்ணு அறிவிக்கப்பட்டிருக்கோம், நடைமுறைப்பட்டிருக்குமான்னு தெரியல, அறிவிக்கப்பட்டிருக்கோம், அல்லது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கோம். அதே போல பாருங்க, உழவர்களுக்கு திட்டம் அப்படின்னு அறிவிக்கிறான். இந்த அறவைக்காடு ஏற்கனவே முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவிச்சிட்டார். நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 3500 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாரு. ஏற்கனவே அது 3000 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு. நெல் விவசாயம் இன்னைக்கு வந்து செழிப்பா இருக்கு. எல்லா இடத்துலயுமே அது நெல்லை பயிர் பண்றாங்க. விவசாயிகள்ல எதை நம்பி பண்றாங்க? கவர்மெண்ட் நம்ம நெல்லை வந்து அது கொள்முதல் செஞ்சிரும், வாங்கிப்பாங்க. அந்த நெல் கொள்முதல் நிலையங்கள் கிராமந்தோறும் வருதுன்ற ஒரு நம்பிக்கையில தான் நெல் பயிர் பண்றாங்க, மத்த பயிரை விட. காரணம், அரசு வந்து நிச்சயமா எடுத்துக்குது. அதே போல அவர்களுக்கு அந்த தொகையை வந்து ஒரே வாரத்துல கணக்குல வர வச்சிருது. அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. 2 ஏக்கர் இருந்தா கூட 2 ஏக்கர்ல நெல்லு பயிர் பண்றாங்க. சர்வ நிச்சயமா நமக்கு ஒரு போகத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருது அப்படிங்கிற அந்த உறுதி அவங்களுக்கு இருக்கு. அது கொடுத்திருக்கிறது எதுன்னா இந்த திமுக அரசு. இந்த ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற அந்த நெல்லுக்கான அந்த குறைந்தபட்ச விலை, அதே போல கரும்புக்கான குறைந்தபட்ச விலை, இது இரண்டையும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இப்பதான் தேர்தல் அறிக்கையிலே அறிவிச்சிருக்காரு. அதே தொகையை அப்படியே காப்பீடிச்சு நான் இதே தொகை கொடுப்பேன்னு சொல்றான் விவசாயிகளுக்கு. விவசாய கடன்கள் ரத்துன்னு சொல்றிய, அந்த விவசாய கடன் ரத்துக்கு 5 ஏக்கர் 10 ஏக்கர்னு சொல்லிட்டு வரம்பு வச்சிருக்கான். இதுக்கு முன்ன எடப்பாடி பழனிசாமி அவங்க ஆட்சி காலத்துல அத்தனை விவசாயிகளுக்கு வந்து விவசாய கடன் ரத்து அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க. இந்த நகை கடன் ரத்துக்கு மட்டும்தான் குறைந்தபட்சம் 5 பவுன் வரைக்கும் தான் இந்த நகை கடன் ரத்து அப்படிங்கிறத வந்து அறிவிச்சாங்க.
அதே போல பெண்களுக்கு அந்த மாதாந்திர உதவித்தொகை வந்து 2,500 ரூபாய் 60 வயசு வரைக்கும் தான் கொடுப்பானா இந்த விளக்கண்ண. அதுக்கு மேல வந்து கொடுக்க மாட்டான். அதுக்கு மேல இருக்கிறவங்க தற்கொலை பண்ணிக்கணுமா, செத்து போயிடணுமா? ஏன்னா பேசுற நீ? இந்த அரசாங்கம் முதியோர்களுக்கு 60 வயசுக்கு மேல இருக்கிற முதியோருக்கு பென்ஷன் அப்படின்னு கொடுக்குறாங்க. முதியோருக்கு பென்ஷன். எது இத்தனை காலம் வீட்டு வேலை செஞ்சு, கூலி வேலை செஞ்சு, ஏதோ இந்த கிராமத்துல கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சு காலத்தை ஓட்டின பெண்கள் 60 வயதுக்கு மேல அவர்களுக்கு ஓய்வு தேவை. அந்த ஓய்வு காலத்துல யாரும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து அவர்களுக்கு மாதாந்திர பென்ஷன் கொடுக்குறாங்க. அதை பத்தி இவன் பேசவே இல்லை இவனுடைய தேர்தல் அறிக்கையில. நிறைய வந்து ஒரு ஒரு அதாவது டுபாக்கூர் திட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். இவன் சொல்ற வேலை வாய்ப்பு திட்டங்களா இருக்கட்டும், அதே போல ஏஐ யூனிவர்சிட்டி ஓபன் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதாகட்டும், ஏஐ மூலமா இவன் பயிற்சி போட்டித் தேர்வுக்கு பயிற்சி மைய அமைப்பெல்லாம் சொல்லியிருக்கான். இது எல்லாம் வந்து என்னடா டே பைத்தியக்கார, அதாவது கலர்ஃபுல்லான வார்த்தைகள்ல சொன்னா எல்லாருமே வந்து என்னவோ இருக்கு அப்படின்னு நம்பிடுவாங்க. இவனும் யோசிக்கிறான் போலகுது அப்படின்னு நம்பிடுவாங்க அப்படின்ட்டு அந்த அறிக்கையை வந்து அவன் படிக்கிறான். எல்லாமே வந்து ஒரு அறிவில்லாமல் அடுத்தவர்களை பார்த்து காப்பி அடிச்சு அவங்களால முடியறத அவங்க வந்து சொன்னாங்க. ஆனா இவனால முடியுமான்னு அவனுக்கு தெரியாது. முதல்ல இவன் வருவானான்றது தெரியாது. ஒரே ஒரு இடத்துக்கு தான் போட்டி போட்டுக்கிறான். ஒரு சீட்டு ஜெயிச்சா அது அதிசயம் அப்படின்றதுதான் வந்து கள நிலவரம். அப்படிப்பட்ட ஒருத்தன் தேர்தல் அறிக்கை கொடுக்கலாம், யாரும் கொடுக்க வேணாம்னு சொல்லு. இப்போ தமிழக வாழ் உரிமை கட்சியோட வேல்முருகன், அதுவும் டிவிக்கே தான், அந்த கட்சியோட தலைவர் வேல்முருகன் கூட வந்து நேற்று ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருக்காரு, விரிவான அறிக்கை வெளியிட்டு இருக்காரு. அவரும் பல வாக்குறுதிகள் கொடுத்திருக்காரு. அவரு ஆட்சியை பிடிச்சிருவாருன்னு நினைச்சுக்க முடியுமா? இவனுடைய தேர்தல் அறிக்கை ஏன் நம்ம இவ்வளவு தூரத்துக்கு அதை மட்டும் திட்டுறோம் அப்படின்னு சொன்னா, இவன் பயன்படுத்தின வார்த்தை, அவன் இந்த தேர்தலுக்கு வெளியிட்டு என்ன பேசினான் அப்படிங்கறத கேட்டீங்கன்னா, உண்மையில இந்த அரசியல் அரங்கத்தை கவனித்துக் கொண்டிருப்பவர்கள், அதே போல இந்த 2 கழகங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற அத்தனை பேருமே வந்து கொதிச்சு போய் இவனெல்லாம் வந்து சாணியை கருத்தி ஊத்தி வந்து வண்டி விடுவாங்க. அப்படி ஒரு மோசமான ஒரு மனநிலை கொண்ட ஒரு நபராக விஜயை வந்து பார்க்கலாம். இதுல இந்த தேர்தல் அறிக்கை வெளியிட்டு விட்டு அவன் பேசின பேச்சுக்கள் அனைத்துமே வந்து மக்கள் விரோதமானவை, இந்த தமிழ்நாட்டுக்கும் விரோதமானவை அப்படிங்கிறத நீங்க வந்து ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஏன்னா தன்னிடம் எதுவுமே இல்லை, தனக்கு எதுவும் தெரியாது. ஒரு குழு வச்சு அடுத்தவங்களுடைய கொள்கைகள், அடுத்தவங்களுடைய வாக்குறுதிகள் இதையெல்லாம் காப்பி அடிச்சு அதை தன்னதுன்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தன் பேசுறான் வெக்கமே இல்லாம. அதை கூட ஆதரித்து பேசுகிற சில மானங்கிட்ட ஜென்மங்கள் வந்து இருக்கும். நான் சொன்னேன், பிரசாத் லெவல் உட்கார்ந்து வந்து தேர்தல் கணிப்புகளை வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க சில பசங்கன்ட்டு. அந்த மாதிரியான ஆட்கள் வந்து இவனுக்கு புதுசா நிறைய பேர் களத்தில் இறங்கியிருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்சர், சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ். இவனுக்கு வேலை பார்க்கறது தான் அவங்க தொழில். அதற்கு கணிசமான காசு வேற வருது. நேற்றெல்லாம் வந்து பிரசாத் லேப்ல இன்ஃப்ளூயன்சஸ் வேட்டை நடந்துகிட்டு இருந்தது. பிரசாத் லேப்ன்றது எதுன்னா, சினிமா நிகழ்ச்சிகள் நடக்கிற இடம், சினிமா அந்த படங்களுக்கு வந்து பத்திரிகையாளர் காட்சி போடுற இடம். பெரும்பாலான நேரங்களில் சினிமா பத்திரிகையாளர்கள் அங்கதான் இருப்பாங்க. அந்த இடத்துல இன்ஃப்ளூயன்சஸ் வேட்டை நடக்குது. உனக்கு தெரிஞ்ச யாராவது சொல்லு, உனக்கு தெரிஞ்ச யாராவது சொல்லு. நிறைய பேர் கேட்குறாங்க. யாரா கேட்குறாங்கன்னா, தாவைக்காவில் விஜய் தான் கேட்குறாரு, விஜய்க்கு சப்போர்ட்டா இது பண்ணோம். இங்கே குறிப்பாக சென்னையில் இருக்க ஒரு 4 தொகுதிகளை வந்து சப்போர்ட் பண்ணி பேசணும், அதுக்கு தான் ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி கூவி கூவி அழைக்கிறாங்க காசு. ஸோ இப்படிப்பட்ட சில நாதாரிகள் தான் வந்து இவனுக்கு ஆதரவாக இந்த தேர்தல் அறிக்கைக்கு கூட ஃபயர் விட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அரசியல் களத்தை சரியாக நோக்குகிற பொதுமக்களும் சரி, அரசியல் ஆர்வலர்களும் சரி, இவன் எவ்வளவு பெரிய டுபாக்கூர், இவன் எவ்வளவு பெரிய பச்சோந்தி, இவன் எவ்வளவு பெரிய அயோக்கிய ராஸ்கல் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்குவாங்க. அந்த அளவுக்கு மோசமான ஒரு தேர்தல் அறிக்கை இது. மற்றவர்களை பார்த்து காப்பி அடிச்சு அதை தன்னுடையது, எப்படி வந்து எம்ஜிஆர் தனக்கு வழிகாட்டி, அண்ணா என்னுடைய கொள்கை தலைவர், காமராஜர் கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லி இங்க ரீல் விட்டுக்கிட்டு இருக்கானோ, அதே போலத்தான் வந்து இந்த தேர்தல் அறிக்கையை வந்து நீங்க பார்க்கணும். இது ஒரு காப்பி கேட் அறிக்கை.